நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான நிகழ்வில் அதனுடைய முழு தரவுகளை வெளியிட கோரிய வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தரையில் விழுந்து 260க்கும் மேற்பட்டோர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலியானார்கள். இந்த விபத்தினுடைய கூடுதல் விவரங்கள் என்ன? செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா, இந்த தரவுகளை யார் வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க? விவரங்கள் என்ன? கண்டிப்பா கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் விபத்துக்குள்ளானது. இதுல 260 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த விமான விபத்துடைய முதற்கட்ட அறிக்கை சமீபத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியாகி இருந்தது. அதுல அந்த ஃபியூவல் சுவிட்ச், எரிபொருள் சுவிட்ச் பிரச்சனை அப்படின்றது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்தது. இருப்பினும் இந்த கருப்பு பட்டியலிருந்து இன்னும் பல தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த முதற்கட்ட விசாரணைக்கே பல தரப்பில இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியது. குறிப்பா சொல்லணும்னா விமானிகள் சங்கங்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. முழுமையான விசாரணை இல்லாமல் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட அறிக்கையானது விமானிகளை குற்றம் சாட்டும் வகையில் இருக்கிறது. விமானிகள் மீது குற்றம் சுமத்துவது போல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் சேஃப்டி மேட்டர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அறக்கட்டளை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தொடர்ந்திருக்கு. அந்த மனுல இந்த முதற்கட்ட அறிக்கை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. இந்த விபத்துக்கு காரணம் அந்த ஃபியூவல் சுவிட்சுடைய செயல்பாடு தான் அப்படின்ற சுட்டிக்காட்டிய விமான விபத்துகள் ஆணையம் அந்த விபத்துல உயிர் பிழைத்த ஒரே நபரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏன் முதற்கட்ட அறிக்கையில வெளியிடல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. எனவே இந்த முதற்கட்ட அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை என்னெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் தரவுகள் அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கோ அந்த தரவுகள் அனைத்தையும் வெளியிடணும். அதற்கு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் தற்போது வரை இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத என்னென்ன தரவுகள் அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து சேகரிச்சிருக்காங்களோ அது முழுமையா வெளியிடணும். அது மட்டும் இல்ல, உயிர் பிழைச்ச நபரான விஸ்வாஸ் குமார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக எந்த விதமான ஒரு அறிக்கையும் இந்த முதற்கட்ட அறிக்கையில குறிப்பிடல. எந்த ஒரு விஷயத்தையும் முதற்கட்ட அறிக்கையில குறிப்பிடல. அதையும் சேர்த்து குறிப்பிட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். உச்சநீதிமன்றம் விரைவில் இந்த மனுவை விசாரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான தரவுகளை வெளியிட கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு வழக்கு போயிங் நிறுவனத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். நன்றி பாரதிராஜா. நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.